இந்த ரமதானை அடைவதற்கு வாய்ப்பு இல்லாமல் மரணித்தவர்கள் எமக்கு தெரியுமா? நம்மளோட போன வருஷம் ரமதான்ல நோன்பு வச்சு வரக்கூடிய ரமதானுக்கு அவர்கள் இல்லை என்ற நபர்கள் யாராவது நமக்கு தெரியுமா? போன ரமதான்ல என்னோடு இருந்தார் அவர், இந்த ரமதான்ல அவர் இல்லை. என் குடும்பத்தில் இருக்கலாம், என்னுடைய ஊர்ல இருக்கலாம், இந்த நாட்டில் இருக்கலாம். தெரியுமா? கை உயர்த்திக்க தெரிஞ்சவங்க எல்லாம். அவங்களுடைய நிலைமை என்ன? இதே போன்று அடுத்த ஆண்டும் ஒருவேளை இந்த கேள்வி கேட்கப்படலாம். அந்த கேள்விக்கு உங்களில் பக்கத்தில் உள்ளவர் உங்களை நினைவு காட்டி கைகளை உயர்த்தலாம். அல்லது அடுத்த ஆண்டு இந்த கேள்வியை கேட்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு வாய்ப்பை கொடுத்திருப்பானா என்று கூட எனக்கு தெரியாது. யாரும் அதில் உறுதிவிட்டு சொல்ல முடியாது. வமா தத்ரி நஃப்சும் மாதா தக்ஸிபு கதா வமா தத்ரி நஃப்சும் பிஐ அர்தின் தமூத். எந்த ஒரு ஆத்மாவிற்கும் தெரியாது அது நாளை எதை சம்பாதிக்கும் என்று. எந்த ஒரு ஆத்மாவிற்கும் தெரியாது அது எந்த இடத்திலே மரணிக்கும் என்று. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நேரத்திலே இந்த செய்தியை எம்முடைய உள்ளத்திலே நாம் பதிந்தே ஆக வேண்டும். நாம் மறுமையை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. சொர்க்கத்தை குறித்தோ நரகத்தை குறித்தோ இந்த நேரத்திலே கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. ஒரு முஃமின் சொர்க்கத்திற்கு முன்னதாக, நரகத்திற்கு முன்னதாக, மறுமைக்கு முன்னதாக, அல்லாஹ்வின் விசாரணைக்கு முன்னதாக, ரப்புல் ஆலமீனுடைய சந்திதானத்திலே விசாரிக்கப்படக்கூடிய அந்த நாளுக்கு முன்னதாக ஒரு முஃமின் தன்னுடைய வாழ்க்கையில் கவலைப்பட வேண்டிய மிக முக்கியமான காரியம் ஒன்று. அடுத்த அவனுடைய வாழ்க்கை. எது நம்முடைய அடுத்த வாழ்க்கை? எது நம்முடைய அடுத்த வாழ்க்கை? கபூர். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு எத்தனையாவது கலீஃபா? மூன்றாவது கலீஃபா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எத்துணை மகளை திருமணம் முடித்தவர்கள்? 2 மகளை திருமணம் முடித்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக விருப்பத்திற்குரிய நபித்தோழர் உஸ்மான் இப்னு அஃபான் கபர்களை சந்தித்தால் அழுவார். கபர்களை சந்தித்தால் அழுவார். எப்படி? தன்னுடைய தாடிகள் நனையும் அளவு அழுவார். நம்முடைய வாழ்வில் நினைவிருக்கிறதா கபரை நினைத்து நாம் அழுத ஒரு நாள்? நம்முடைய வாழ்வில் நினைவிருக்கிறதா குர்ஆனுடைய வசனத்தை நினைத்து நாம் அழுத ஒரு நாள்? எம் வாழ்வில் நினைவிருக்கிறதா நரகத்தை குறித்து நாம் நினைத்து அழுத ஒரு நாள்? சுப்ஹானல்லாஹ். உஸ்மான் இப்னு அஃபான் கபர்களை பார்த்தால் அழ ஆரம்பிப்பார். தாடிகள் நனையும் அளவு. கேட்கப்படும், உஸ்மான் உனக்கு சொர்க்கம் சொல்லப்படுகிறது, நரகம் சொல்லப்படுகிறது. ஃபலா தப்கி வ தப்கி மின் ஹாதா. அதற்கெல்லாம் நீ அழுவதில்லை, ஆனால் கபரை பார்த்தால் அழுகிறாயா? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு முஃமினுடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிய வேண்டிய ஒரு செய்தி அது. இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் கப்ர அவ்வலு மன்சிலின் மின் மனாசிலில் ஆகிரா. கபர் என்பது மறுமையுடைய வீடுகளில் முதல் வீடாகும். ஃபஇன் நஜா மின்ஹு ஃபமா பஅதஹு ஐஸர மின்ஹு. அதில் ஒருவன் வெற்றி அடைந்தால் அதற்கு பிறகுள்ள வாழ்வு அனைத்தும் எளிதுதான் அவனுக்கு. வஇல்லம் யன்ஜு மின்ஹு ஃபமா பஅதஹு அஷத்து மின்ஹு. யார் ஒருவன் அதில் வெற்றி அடையவில்லையோ, யாருக்கு கபருடைய வாழ்க்கை சிரமமாகி விடுகிறதோ, அதற்கு பிறகு அவன் வெற்றி அடைவதென்பது சாத்தியமில்லாதது. அது சிரமமாகிவிடும். கபரிலே அவன் வெற்றி அடையவில்லை என்றால் மறுமையில் எழுப்பப்படும் பொழுது வலதுபுற கூட்டத்தோடு எழுப்பப்பட மாட்டான். கபரிலே வேதனை என்றால் மறுமையில் எழுப்பப்படும் பொழுது அர்ஷின் நிழலிலே ஒன்று கூட்டப்பட மாட்டான். கபரில் வெற்றி அடையவில்லை என்றால் வலது கரத்தில் நாளை மறுமையிலே ஏடுகள் கொடுக்கப்படாது. கபூர் அதுதான் முதல் வீடு. அங்கே வெற்றி அடைந்தால் அடுத்த வாழ்க்கை அனைத்தும் வெற்றிதான். யார் எம்முடைய வாழ்வில் நினைத்து பார்ப்பது கபரை? மன்னரைகளை சந்தித்து மரணத்தை நினைவு கூறுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. எம்முடைய வாழ்க்கையில் எம்முடைய உறவினருடைய மன்னரைக்கு தவிர வேறு என்றைக்காவது மன்னரைகளுக்கென்று தனிப்பட்ட முறையில்
சென்று மரணத்தை நினைவு கூறுவதற்காகவே பயணித்தவர்கள் எம்மில் எத்துணை பேர்? உலகம், இந்த உலகத்துடைய ஆசைகள், உலகத்தின் மோகம், நிரந்தரமாக வாழப் போகின்றோம் என்பதை நாம் மறுத்தும் அந்த எண்ணம் எம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த உலகத்துடைய பிணைப்போடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருடைய வேதனையை குறித்து பல செய்திகள் சொன்னார்கள். அதில் ஒரு செய்தி இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலகத் ஊஹிய இலைய, எனக்கு வஹி மூலமாக கொடுக்கப்பட்டது, அன்னக்கும் துஃப்தனூன ஃபில் குபூர், நீங்கள் கபர்களில் சோதிக்கப்படுவீர்கள். சொன்னது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கபர்களில் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். எப்படி? ஃபித்னத்து தஜ்ஜாலை போன்று நெருக்கமான சோதனையாக அது அமையும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதம் படைக்கப்பட்டதிலிருந்து மறுமை வரும் வரை இந்த பூமியிலே வரக்கூடிய சோதனைகளில் பெரிய சோதனை மஸீஹ் தஜ்ஜாலுடைய சோதனை. இந்த மஸீஹ் தஜ்ஜாலுடைய சோதனைக்கு நெருக்கமாக கபரில் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். அல்லாஹு அக்பர்.